This video sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing. Work from home opportunity. Mobile based part time job. Perfect for students, homemakers, and job seekers. Use your free time to earn. No fixed hours. Work at your convenience. Just share and publish content. Simple task, no selling or no referral. Have a Facebook, Instagram, or YouTube account? You're already eligible. Earn daily income with instant payouts. Start from day one. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. தண்ணீர் தேசம் பகுதி 4. ராயபுரம் கடலோரம். விஞ்ஞான அன்னங்களாய் விசை படகுகள், தண்ணீர் தவளைகளாய் கட்டு மரங்கள், தாளாட்டும் தண்ணீர் தொட்டிலில் வாளாட்டும் ஒரு கடற்கொக்கு, தண்ணீரில் தங்கம் கரைக்கும் சொக்க சூரியன், கடலுக்குள் தலை தூக்கும் கரும் பாம்பாய் நீண்டு கிடந்த அந்த தார்பாலத்தின் முடிவில் கலைவண்ணன் மார்பில் தழைந்து மடியில் மாலையாய் கிடந்தாள் தமிழ் ரோஜா. அழுது அழுது கடைசியில் தூங்கி போகும் ஒரு குழந்தை மாதிரி விசும்பி விசும்பி கிடந்தவள் கண்ணீர் தீர்ந்து மௌனமானாள். சத்தியம் செய், இனி என் நேசத்தை சந்தேகிக்க மாட்டாயே. அவளை காதுக்குள் காதலித்த கலைவண்ணன் அவள் அங்கங்களில் எதுவும் அவனுக்கு வெளியே வழியாத வண்ணம் வாரி எடுத்து வசதி செய்து கொண்டான். 2 மொட்டு மாஞ்செடிகளை கட்டுவது போல் அவளை தன் மார்போடு பதித்து முத்த பசையிட்டு ஒட்டி கொண்டான். அவள் உடம்பெங்கும் ஒரு பத்திரமான பாதுகாப்புணர்ச்சி பரவியது. அதுதான் ஒவ்வொரு பெண்ணின் உயிர் தேவை. அதுதான் அந்த இதம், அந்த கதகதப்பான உத்தரவாதம், அந்த தடம்பதியாத தடவல், பாசம் குடைத்த ஸ்பரிசம், ஒவ்வொரு பெண்ணின் உல்லாசை. அதுதான் பெரிதும் பெண்கள் ஆராதிப்பது, அதிரப்புணரும் அந்நிகழ்வை அல்ல. அவர்கள் அதிகம் விரும்புவது இந்த நேசம், நிஜம் என்னும் நினைப்பை. அவர்கள் பெரிதும் பிரியப்படுவது பின் கழுத்தில் விரல் பதித்து கூந்தல் ஆழத்தில் செய்யும் கோதுகையை. பூக்களுக்கு சுல்கெடுப்பது போல் விரல்களுக்கு சொடுக்கெடுக்கும் அந்த வேடிக்கையை. தனக்குரியவனின் முடி கொண்ட மார்பில் முகம் புதைத்து விழித்து கொண்டே உறங்கும் ஒரு மயக்க நிலையை. அந்த மனோநிலையில் மயங்கி கிடந்தாள் தமிழ் ரோஜா. இமைகளை விழியிலிருந்தும் தன்னை அவன் மார்பிலிருந்தும் விலக்கிக் கொள்ள விரும்பாமல் வினவினாள், எனக்கு ஏன் இந்த வெயில் குளியல்? காதலரை சுடுவதில்லை என்பது காலம் காலமாய் நிலவி வரும் சூரிய தீர்மானம். எப்போதும் என்னை இங்கேதான் அழைக்கிறீர்கள். மெரினா பிடிக்காதா? அவள் கன்னத்துக்கும் முதட்டுக்கும் 2 அங்குல இடைவெளியில் பதில் பேசினான். மெரினா திருமணத்தின் போது நம்பிக்கை இல்லாதவர்கள் சந்திக்கும் இடம். அவள் தழும்பி சிரித்ததில் அவள் கன்னம் அவன் உதட்டில் விழுந்தது. சரி சாந்தோம், அது காதல் மீதே நம்பிக்கை இல்லாதவர்கள் சந்திக்கும் இடம். ஓஹோ, இது நம்பிக்கை மீது நம்பிக்கை உள்ளவர்கள் சந்திக்கும் இடம். ஓர் அலை ஓங்கி எழுந்து வந்து கை தட்டி விட்டு மீண்டும் கடலுக்குள் போனது. அந்த அலை ஓசை அச்சத்தில் அவன் உடம்புக்குள் ஓடி ஒளிவது மாதிரி அவனுக்குள் ஒட்டி ஒடுங்கினாள் அவள். ஓ கடலே, நீ இன்னும் சில அலைகளை அடுத்தடுத்து எனக்காக அனுப்பி வைக்க கூடாதா? புல்லாங்குழலின் காதில் உதடு ஊதுவதைப் போல அவள் காதில் குறைந்த குரலில் குனிந்து பேசினான். உனக்கு பிடித்த ஒரு செய்தியும் பிடிக்காத ஒரு செய்தியும் சொல்லட்டுமா? ஒரு முறை கண் திறந்து சொல்லிவிட்டு மறுபடி மூடிக்கொண்டாள். உனக்கு பிடித்த செய்தி, நீ கடைசி பரீட்சை எழுதியதும் தேர்வு மண்டபத்திலேயே நம் திருமணம். சரி, பிடிக்காத செய்தி, கடலுக்குள் நம் முதல் இரவு. ஐயோ! அவள் அவனை நிஜமாய் கிள்ளி பொய்யாய் அழுதாள். தூரத்தில் கரையோரத்து விசைப்படகு ஒன்று கடல் புக
தனித்து கொண்டிருந்தது. அதன் எந்திர ஓசை ஓரத்தில் மேய்ந்த மீன்களை எல்லாம் ஆழத்தில் அனுப்பி வைத்தது. கலைவண்ணன் மீண்டும் கடல் பார்த்தான். மடியில் கிடக்கும் புதையலை மறந்து போனான். அவள் அவனை உதறி எழுந்தாள். ஊடல் கொடி பிடித்தாள். சூரிய வெப்பத்தை மெல்ல மெல்ல உள்வாங்கி மெல்ல மெல்ல வெளிவிடுகிறது. கடல் அணு அணுவாக அன்பு வயப்பட்டு உயிர் நிறைய காதலிக்கும் உன்னை போல கலைவண்ணனுக்கு புனைப்பெயர் கடல் மைந்தன் என்று வைக்கலாம். நான் மட்டுமல்ல, ஒவ்வொரு மனிதனும் கடலின் மைந்தன்தான். ஒவ்வொரு பெண்ணும் கடலின் புத்திரிதான். ஒன்றை மறந்தேன், இன்னொரு வகையிலும் நீதான் கடல், நான் தான் பூமி. எந்த வகையில்? 2/3 பங்கு தண்ணீர் இருந்தும் மிச்சமுள்ள பூமி தாகத்தால் தவிக்கிறதே, அதை போல அமிர்த பாத்திரமாய் நீ அருகிருந்தும் தாகப்பட்ட மனசு தவியாய் தவிக்கிறதே. தள்ளி இருந்த தமிழ் ரோஜா தாவும் குழந்தையாய் அருகில் வந்தாள். அதுதான் எனக்கும் ஆச்சரியம். தண்ணீர் இவ்வளவு இருந்தும் தாகம் ஏன் தீரவில்லை? புள்ளி விவரம் சொன்னால் பொறுத்து கொள்வாயா? சொல்வேன். பூமியின் தண்ணீரில் 97% கடல் கொண்ட நீர், உப்பு நீர், குடிக்க உதவாத நீர். மிச்சமுள்ள 3% நிலம் கொண்ட நீர். அதில் 1% தண்ணீர் துருவ பிரதேசங்களில் பனிமலைகளில் உறைந்து கிடக்கிறது. எந்திர ஓசை கிழித்து குரல் எடுத்து கூவினார்கள். அவன் மடியில் படுத்து கிடந்தவள் வெடித்து பூத்தாள். விசை படகை வெறித்து பார்த்தாள். பிறகு கண்களால் கேள்வி கேட்டு மௌனம் காத்தாள். கண்ணிமைக்காத கலைவண்ணன், தோழர்கள், என் மீனவ தோழர்கள் என்றான். என்ன பேனாக்காரரே, கடலோடு போய்விடுவோம் வாருங்களேன். விசை படகிலிருந்து வீசிய அழைப்பு காற்று வழி மிதந்து கரை ஏறியது. பாலம் நோக்கியே படகும் வந்தது. காதலியே, தமிழ் ரோஜா, கடல் சென்று வருவோமா? கண்ணடித்து சிரித்தான் கலைவண்ணன். ஐயோ! அவள் பெங்குவின் பறவை போல் பின்வாங்கினாள். கொஞ்ச தூரம் போகலாமா? சுத்தமான காற்று, சுகமான தாலாட்டு. தரையில் விழுந்த ஆகாயமாய் கடல் பார்க்கலாம். 1000 பறவைகளின் ஊர்வலம் பார்க்கலாம். உடனே திரும்பலாம். கால்கள் பின்னு கிழிக்க, அச்சத்தில் முகம் வியர்க்க. வேண்டாம், அந்த விபரீதம் என்று விலகி ஓடினாள். படகு பக்கத்தில் வந்துவிட்டது. கலைவண்ணனை பார்த்து கத்தினார்கள். கடலுக்குள் போய் வருவோம், மீன் விருந்து வைப்போம், மாலைக்குள் கரை சேர்ப்போம். ஒரே கதியில் உரைநடையில் பாடினார்கள். படகு நின்றது. பாலமுரசி, தயவு செய்து வா தமிழ். கலை கெஞ்சினான். வேண்டாம் வேண்டாம், மாட்டேன். அவள் சுடுமணலில் விழுந்த ஒற்றை மழை துளியாய் ஓடி மறைய பார்த்தாள். நீங்களும் வாருங்கள், தங்கையும் வரட்டும். அழைப்பு குரல்கள் அதிகமாயின. இப்படி அஞ்சினால் எப்படி? பாதுகாப்பான பயணம் இது. சின்ன சின்ன அனுபவங்கள் வேண்டாமா? சிறகடி என்னோடு. வா தமிழ், வா. அவள் சுருங்கினாள். இவன் நெருங்கினான். அவள் அஞ்சி விழித்தாள். இவன் கெஞ்சி அழைத்தான். அவள் விழித்தாள். இவன் அள்ளினான். அங்கே அரங்கேறியது ஓர் அகிம்சை இம்சை. அவளை மார்போடு அள்ளி கவனமாய் கால் வைத்து விசை படகில் குதித்தான். தாளாட்டும் படகில் தடுமாறி விழுந்தான். வீழ்வது அவனாக இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும். தமிழ் காயப்படாமல் கட்டி கொண்டான். அவள் உள்ளாடிய அச்சத்தில் ஊமையானாள். மீனவர்கள் கைத்தட்டி ஒலியெழுப்ப கிளி கொண்டது கிளி. பயப்படாதே தமிழ், பார் என் தோழர்களை. அவர் பாண்டி, இவர் பரதன், இவர் இசக்கி, அவர் சலீம், எல்லோரையும். அவள் வேர்த்த முகத்தோடு வெறித்து பார்த்தாள். அவளை அவர்களுக்கு அறிமுகம் செய்தான். இவள்தான் தமிழ் ரோஜா, இப்போது மனைவி போல் இருக்கும் என் காதலி, பின்னாளில் காதலி போல் இருக்க போகும் என் மனைவி.
விசை படகு விரைந்து படபடத்தது. தமிழ் ரோஜா இதயம் 2 மடங்கு துடித்தது.